கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்தினாலும் அன்னை மரியாளுடைய பரிந்துரை ஜெபத்தினாலும் வாழ்த்துக்கள். நிலைவாழ்வை பரிசாக பெற நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனையை மையமாக கொண்டு இந்த இறைவார்த்தை பகிர்விலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இறைமகன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்வர் என்று இன்றைய முதல் வாசகத்திலே திருத்தூதர் யோவான் எழுதிய திருமுகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இறைமகன் இயேசுவின் மீது எப்படி நம்பிக்கை கொள்வது என்பது பற்றி இன்றைய நற்செய்தி வாசகத்திலே லூக்கா எழுதிய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். தொழுநோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவர் இயேசுவிடம் வந்து முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே, நீர் விரும்பினால் இந்த நோயை நீக்க உம்மால் முடியும் என்று அழுது மன்றாடுவதை பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தொழுநோயாளியை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி அவரை ஆசீர்வதித்து அந்த நோயை நீக்கக்கூடிய நிகழ்வை இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இதுதான் உண்மையான நம்பிக்கை. அந்த தொழுநோயாளி இறைமகன் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு தன்னுடைய உடல் நோயிலிருந்தும் மன நோயிலிருந்தும் விடுதலை பெற்றதை நாம் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோம். நம்முடைய உடல் நோயிலிருந்தும் மன நோயிலிருந்தும் ஆண்டவர் இயேசு நிச்சயமாக நமக்கு விடுதலை கொடுப்பார் என்ற நம்பிக்கையிலே பயணம் செய்வோம். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்பச் செயல். குறள் எண் 948. திருவள்ளுவர் கூறுவது போல, நம்முடைய அனைத்து நோய்களுக்கும், உடல் நோயாக இருந்தாலும் மனநோயாக இருந்தாலும், ஆண்டவர் இயேசுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவரை விசுவசிக்கின்ற பொழுது அனைத்திலிருந்தும் நமக்கு சுகம் தருவார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய விசுவாச பயணத்தை தொடருவோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.